ஹலோ ட்ரேடர்ஸ், நான் உங்கள் இந்தியன் ஸ்டாக் அனலிஸ்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் இன்னைக்கு எல்லாரும் என்ன ட்ரேட் எடுத்தீங்களா? இன்னைக்கு நிஃப்டிலையும் சரி, பேங்க் நிஃப்டிலையும் சரி நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்தது. பேங்க் நிஃப்டியோட நிஃப்டியில் நல்ல மூவ்மெண்ட் இருந்தது. எல்லாரும் நல்ல ட்ரேட் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ட்ரேட் எப்படி இருந்துச்சு? என்ன மார்க்கெட் லெவல் எப்படி இருந்துச்சு? நேற்று எப்படி இருந்துச்சு? நேற்று லெவல் இன்னைக்கு மார்க்கெட்ல எப்படி அதை அஃபெக்ட் பண்ணுச்சு? ஸோ நாளைக்கு மார்க்கெட் நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன காலின் பார்க்கலாம். ஸோ நேற்று நம்ம பார்த்துருந்தோம். நேற்று ஒரு நல்ல ரேலி, கீழே டவுன் டர்ன் மார்க்கெட் நேற்று ஃபுல்லாக. ஸோ அந்த டவுன் டர்ன் மார்க்கெட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி முடிச்சது நேற்று. ஸோ நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ட்ரெண்டிங் டே ஆனால் அந்த நேரத்தில் நான் சொல்லியிருந்த மாதிரி ப்ரீவியஸ் டே ஹையை லோ வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா அது ஃபுல்லாக ட்ரெண்டிங் டேல இருக்கும். ஸோ நம்ம எப்படி அதை ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நேற்று ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். முடிஞ்சா அந்த வீடியோ நான் இடையில ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன சொல்லியிருப்பேன்னா, இதை நீங்க ஒன்ஸ் மார்க் பண்ணிட்டீங்கன்னா எப்போலாம் மார்க்கெட் வந்து இந்த ஓப்பன் கேண்டிலோட ஹையை பிரேக் அவுட் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குதோ மார்க்கெட் மேல போகும். இந்த இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகும் அன்னைக்கு ஃபுல்லா. உங்களுக்கு அந்த கிளாரிபிகேஷன் தெரியும் நான் சொன்னது. ஸோ அதை தான் நேற்று நான் சொல்லியிருந்ததை இன்னைக்கு பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ரேலி எடுத்துக்கலாம். ஆனால் அந்த ரேலி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சாயங்காலம் வரை ஆயிருக்கும். கிட்டத்தட்ட 3:30 2:30க்கு மேலே தான் உங்களுக்கு அந்த ரேலி கிடைச்சிருக்கும். 1:30க்கு மேலே. ஸோ அந்த ரேலி நீங்கள் கிடைக்கணும்னா நீங்கள் மார்க்கெட்லேயே ஃபுல்லாக உட்காந்துருக்கணும். ஸோ இதான் இன்னைக்கு நடந்த மார்க்கெட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்காக தான் இருந்துச்சு. எந்த ஒரு கேப் அப்போ கேப் டவுனோ அந்த மாதிரி ஓப்பனிங் எதுவும் இல்லை. மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்காக தான் இருந்துச்சு. பெரிய கேப் அப் கேப் டவுன் எதுவும் இல்லை. நேற்று இந்த லெவல் தான் நான் சொல்லியிருந்தேன். அதாவது மார்க்கெட் ஓப்பனிங்கோட ஓப்பன் கேண்டிலோட ஹை அண்ட் ஓப்பன் கேண்டிலோட லோ, இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் இதுக்குள்ளே வந்துட்டு தான் திருப்பி போகும். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் ஆனால் மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். என்னோட போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணியிருப்பேன், நீங்கள் அதையும் பார்த்துருப்பீங்க. அதே லெவலில் தான் இப்போ ரியாக்ட் ஆயிருக்கு பாருங்களேன். இப்போ அந்த மார்க்கெட் எங்கே இருந்திருக்கோ அந்த லெவலில் தான் இப்போ வந்து மார்க்கெட் அங்கே வந்திருக்கு. திருப்பி அங்கே வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் வெளியே போயிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே வந்துருச்சு மார்க்கெட். சரி, அதே மாதிரி கீழே வந்திருக்கு, திருப்பி அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சரி இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகுது, இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கலாம் எடுத்திருப்பாங்க. அதாவது இந்த இடத்துல, அதாவது 24,129ல இங்கே ஒரு பிரேக் அவுட் எடுத்திருப்பாங்க. ஸோ அங்கே எடுக்கும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு, நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில் வராமல் எந்த ஒரு ட்ரேடையுமே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. கன்ஃபர்மேஷன் கேண்டில் வரணும். கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ பிரேக் அவுட் பண்ணி ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த ட்ரேடுக்குள்ள போகணும். அப்படி கன்ஃபர்மேஷன் கேண்டில் வராம போனீங்கன்னா மோஸ்ட்லி அந்த ட்ரேட் வந்து ரிவர்சல் ஆயிரும். அப்படி ரிவர்சல் ஆனா உங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆயிரும். புரியுதுங்களா? ஸோ அதனால நிஃப்டியில இந்த மாதிரி பிரேக் அவுட் எடுக்கும் போது சேஃப் அண்ட் செக்யூரா எடுக்கணும். கொஞ்சம் மிஸ் பண்ணீங்கனாலும் உங்க எஸ்எல் ஹிட் ஆயிடும். அது வந்து கேண்டில்ஸ் வந்து நீங்க நல்லா படிக்கணும். அடுத்த வீடியோ வந்து நான் கேண்டில்ஸ் பத்தி, அந்த கேண்டில்ஸ் என்ன, அந்த கேண்டில்ஸ்குள்ள என்ன இருக்கு. இப்போ நீங்க உங்கள்ட்ட கேட்டா என்ன சொல்லுவீங்க? இப்போ நான் அந்த ரெட் கேண்டில் காமிச்சு இந்த ரெட் கேண்டில் என்ன அர்த்தம் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த ரெட் கேண்டில்னா அங்க வந்து செல்லர்ஸ் அதிகமா இருக்காங்க, அதனால ரெட் கேண்டில் வருது. அப்ப அந்த ரெட் கேண்டிலுக்குள்ள பையர்ஸே இல்லையா? இருக்காங்க. அப்ப இந்த கிரீன் கேண்டில் இருக்கு, கிரீன் கேண்டிலுக்குள்ள வெறும் பையர்ஸ் மட்டும் தான் இருக்காங்களா? செல்லர்ஸே இல்லையா அந்த கிரீன் கேண்டிலுக்குள்ள? இருக்காங்க. ஒரு பையர் மட்டுமே இருந்தாலும் எப்படி அங்க ஒரு பண்டமாற்று முறைன்னு சொல்றோம். ஒருத்தவங்க வாங்கணும், இன்னொருத்தவங்க அதை விற்கணும். 2 பேர் இருந்தாதான் அந்த இடத்துல வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும். 2 பேர் இல்லாம ஒரு டிரான்சாக்ஷன் நடக்காது. ஒருத்தவங்க வாங்கணும், இன்னொருத்தவங்க விற்கணும். அப்படி இருக்கும் போது தான் அந்த இடத்துல டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ இப்போ அதுக்கான கிளாரிட்டிலாம் நான் இனிமேல் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு போடுறேன். நிஃப்டியில் இன்னைக்கு இதான் நடந்தது. ஸோ நிறைய பேர் இங்கே நேற்று என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா யாராவது, ஸோ அந்த கால் நீங்கள் தெளிவாக எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு அந்த இடத்துல பெரிய ஒரு லாஸ் இருந்திருக்காது. ஏன்னா நீங்கள் அந்த ரேலினால நீங்கள் வேற எதையும் கால்குலேட் பண்ண தேவையில்ல. ஓப்பன் கேண்டில் கால்குலேட் பண்ணிட்டு ஈஸியாக நீங்கள் போயிருக்கலாம். இந்தா பாருங்க, ஓப்பன் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணுது. அங்கேருந்து மார்க்கெட் ஒரு இதை தான் நான் சொல்கிறேன். பிரேக் அவுட் பண்ணிட்டு ரீடெஸ்ட் எடுக்க சொல்கிறேன்ல, இந்த கேண்டில் தான் சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்க, இந்த கேண்டில் ரீடெஸ்ட் எடுத்துட்டு அந்த கேண்டிலோட ஹையை பிரேக் அவுட் பண்ணுது. அந்த ஹேண்டிலோட ஹையை பிரேக் அவுட் பண்ணும் போது தான் உங்களுக்கு ஒரு நல்ல கால் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை வெயிட் பண்ணாமல் நீங்கள் அவசரப்பட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா மேபி இந்த இடத்துல அது ரிவர்சல் ஆச்சுன்னா அந்த கால் பேக் ஆயிரும். ஸோ அப்போ வந்து ஐயோ இது ஹிட் ஆயிருச்சேன்னு நீங்கள் வருத்தப்பட்டு இருக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் சொல்லுவீங்களேன்,
என்னடா சும்மா நையி நைனி நீ ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மார்க்கெட்டே குறை சொல்லிக்கிட்டு இருக்கானு அந்த நிலைமை தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க வெயிட் பண்ணி நீங்க ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் ப்ராஃபிட் எடுக்கலாம். நீங்க ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றது விட்டுட்டு மார்க்கெட் கொடுக்கலாம் மார்க்கெட்லாம் கொடுக்காதுங்க பாஸ். நம்ம தான் பாஸ் எடுத்துக்கணும். நமக்கு தேவையானதை நம்ம தான் எடுத்துக்கணும். மார்க்கெட்லாம் தராது சரிங்களா. இன்னைக்கு ஒரு ரேலி மார்க்கெட் தான். ஒரு 115 பாயிண்ட்ஸ் இருந்தது. ஸோ இந்த ஃபுல் கேப்சர்லாம் யாரா பண்ணிப்பாங்கன்னு தெரியல. மேபி ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியா. மேபி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ள இந்த ரேஜ்மெண்ட் ஜோனுக்குள்ள இருந்தவங்க நிறைய பேர் ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஓப்பன் ஹை, ஏன்னா இது வந்து அன்னைக்கு டேயோட மார்னிங் ஹை. ஸோ அந்த மார்னிங் ஹைல இருந்து இந்த மார்னிங் இப்போ இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறவங்க இந்த கேண்டிலோட பிரேக் ஹை உடஞ்சாதான் அடுத்த ட்ரேட் எடுப்பாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா. இந்த ரெட் கேண்டிலோட ஹை உடஞ்சாதான் அவங்க வந்து கால் சைடு போவாங்க. இன்கேஸ் அங்க இருந்து போகாம ரீடெஸ்ட் ஆனா ஸோ இங்க இருந்து அவங்க புட் சைடு போயிடுவாங்க. இங்க இருந்து அவங்க புட் சைடு போயிட்டு ஓப்பன் கேண்டிலோட லோ தான் அவங்களோட ப்ராஃபிட் புக்கிங்கா இருக்கும். ஸோ அதுவே அவங்களுக்கு போதும் இல்லை, அதுவே அவங்களுக்கு ஒரு நல்ல பாயிண்ட் கொடுத்துரும். ஸோ எதுக்கு அவங்க தேவையில்லாம ஃபுல் டே வெயிட் பண்ண போறாங்க. ஸோ அதனால மோஸ்ட்லி இதுல தான் ட்ரேட் எடுத்திருப்பாங்க. நிறைய பேர் அங்க ப்ராஃபிட் புக் பண்ணிருப்பாங்க. ஒரு நிமிஷம் எல்லாம் டெலிட் பண்ணிட்டேன். சரி, இதான் நிஃப்டில நடந்தது. அதுவும் இல்லாம இன்னைக்கு பெரிய நியூஸஸ் எல்லாம் எதுவும் வரல. சாங்ஷன் வந்து நம்ம ட்ரம்ப் மாப்பிள ஐயா வந்து கொண்டு வராப்புல, சைனா கொண்டு வர போறாப்புல. ஓவர் பிளஜ் டிரான்சாக்ஷன் ஒன்று வருது, சாங்ஷன் வருது. அதுக்கப்புறம் இந்தியாவோட கம்பெனி 4 கம்பெனி மேல சாங்ஷன் வருது. ஏன்னா அவங்க எல்லாம் ஈரான்ல இருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மேல சாங்ஷன் பண்ண போறாங்க. ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிலையும் அதே கதை தான். இங்க பாருங்களேன், நான் வந்து ப்ரீவியஸ் டேயோட லோ இங்க மார்க் பண்ணிட்டேன். இங்க மார்க் பண்ணிக்க தெரியுதுங்களா, 57,250 மார்க் பண்ணிட்டேனா. ஏன்னா ப்ரீவியஸ் லோ இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஜோன், நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. ஏன்னா அங்க இருந்தா மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகி கீழே கீழே வருது. ஸோ இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மார்க் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஓப்பன் கேண்டிலோட லோ, இது ஓப்பன் கேண்டிலோட ஹை. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், ஓப்பன் கேண்டில் பெருசா இருந்து அந்த ஓப்பன் கேண்டிலோட ஹையை ஃபர்ஸ்ட் கேண்டில் கட் ஆஃப் பண்ணுதுன்னா அங்க நம்ம ஒரு பை பொசிஷன் போகலாம். ஸோ இங்க ஒரு பை பொசிஷன் போறீங்க. ஆனா இங்க போனதுக்கு அப்புறம் நீங்க இந்த இதுல கால் எடுத்துக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க அடுத்த கேண்டில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஸோ இந்த இதுல கன்ஃபர்மேஷன் வந்து எடுத்திருப்பீங்க. எடுத்தோடனே உங்களுக்கு கம்மியான இதுதான் உங்களுக்கு இது கிடைச்சிருக்கும். அது ஏன் இங்க ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா அதுதான் 21st லோ. 21st லோ பாத்தீங்கன்னா அங்க ரிஜெக்ட் ஆயிருந்துச்சு. ஸோ நான் அதை இருக்கட்டும், நான் முன்னாடியே அந்த ஏரியாவை நான் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். இருக்கு பாத்தீங்களா, அதுதான் 21st லோ. ஸோ இதை வந்து நான் இந்த இடத்துல ஏற்கனவே ரீடெஸ்ட் இருக்கு, இங்க ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குன்னா நான் முன்னாடியே மார்க் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் கரெக்டா அந்த ரேஞ்சுக்கு வரும்போது மார்க்கெட் அங்க இருந்து ரிஜெக்ஷன் ஆகுது. பாத்தீங்களா, எந்த ரேஞ்சில இருக்கோ மார்க்கெட் அங்க இருந்து ரிஜெக்ஷன் ஆகுது. நான் நேற்றே என்ன சொல்லியிருந்தேன், ஒரு சார்ட்டை பாக்குறீங்கன்னா அன்னைக்கான சார்ட் இல்ல ப்ரீவியஸ் டேயான சார்ட்டை மட்டும் பார்க்காதீங்க, சார்ட்டை வந்து லைட்டா ஜூம் அவுட் பண்ணுங்க. ஸோ அப்படி ஜூம் அவுட் பண்ணி பார்க்கும்போது அந்த மார்க்கெட் அந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்திருக்கா, அந்த இடத்துல வேற ஏதாவது ரியாக்ஷன் நடந்திருக்கா, அந்த இடத்துல வேற என்னென்ன இருந்திருக்கு, இல்ல மார்க்கெட் அந்த லெவலுக்கு ரீச் ஆயிருக்கா அப்படிங்கிற தெரியும். இப்போ ஃப்ரெஷ்ஷான லெவல்ல இருக்கும்போது நம்மளுக்கு மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ண போகுது, என்ன இது பண்ண போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா ப்ரீவியஸா ரியாக்ட் ஆன லெவலுக்குள்ள மார்க்கெட் இருக்கும் போது நம்மளுக்கு எங்கெங்க ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு, எங்கெங்க சப்போர்ட் ஜோன் இருக்கு, இங்க மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுறத ஓரளவுக்கு நம்மளால கணிக்க முடியுமே தவிர இப்படிதான் ஆகும்னு சொல்ல முடியாது. மார்க்கெட்டை யாராலையுமே வந்து இதுதான் நடக்கும்லாம் சொல்ல முடியாது. மேபி ஒரு கெஸ் பண்ணலாமே தவிர கன்ஃபார்மா இதுதான் ஆகும்னா நம்மளால சொல்ல முடியாது. சரிங்களா. ஸோ ப்ரீவியஸ் டோ லோ, இன்னைக்கு லோ வந்து இந்த விக்கு தான் ஹை. இது இன்னைக்கு பேங்க் நிஃப்டில வந்து பெரிய மூவ்மெண்ட்லாம் இல்லை. ஏன்னா ஆரம்பிச்சதுலேருந்தே மைனஸ் லெவல் பாயிண்ட்ல தான் போய் முடிஞ்சது. பெரிய ப்ளஸ் மூவ்மெண்ட்லாம் இல்லை. நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு நல்ல ரேலி இருந்தது. ஸோ நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுது, ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பீரி ஆகஸ்ட் மந்தோட எக்ஸ்பீரி இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ செப்டம்பர் மந்தோட இது ஆரம்பிக்குது. ஸோ சேஸ் ஆரம்பிச்சதுலேருந்து பெருசா இன்னைக்கு ஒன்றும் பெரிய ரேலி இது பெருசா ஏதாவது அஃபெக்ட் ஆகலை. பார்க்கலாம் அடுத்தடுத்த டேஸ்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது 25th ஆகஸ்ட் தான் நமக்கு முடிஞ்சிருச்சு, 1 செப்டம்பர். ஓய் சார்ட் ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா 24,350 இந்த மணி. அடுத்த மணி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ட்ரெஸ் தான் இருக்கு, எல்லாம் வால்யூம்லாம் நல்லா தான் இருக்கு. ஸோ நாளைக்கு யாராவது கால்ஸ் இல்லை புட்ஸ் எடுக்கிறீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எந்த ட்ரேடுக்குள்ளேயும் போங்க. இதை பார்க்காம எந்த ஒரு ட்ரேடுக்குள்ளேயும் போயிடாதீங்க. நீங்களா சரி அடுத்த மணிலாம் இருக்குன்னு போயிடாதீங்க. வால்யூம் இல்லாமல் இருக்கும், இல்லை ஓப்பன் ஓய் கம்மியா இருக்கும் கூட இருக்கலாம், அதை நீங்க செக் பண்ணிட்டு போகணும். சரிங்களா, இதை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த ட்ரேடுக்குள்ள போங்க. அடுத்த மார்க்கெட்
இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் நல்ல இதில் தான் இருந்துச்சு. ஏன்னா நிஃப்டி 50 ஒரு நல்ல மூவ்மெண்ட்ல இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் கம்மியான மூவ்மெண்ட்ல இருந்துச்சு. கம்மியான மூவ்மெண்ட்னா நீங்க இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழெல்லாம் விழுகல. மார்க்கெட் மெயின்டைன் ஆச்சு. பெருசா மார்க்கெட் வந்து இன்னைக்கு கீழே விழுந்து போய் மைனஸ்ல போய் அப்படிலாம் மார்க்கெட் மெயின்டைன் ஆச்சு. நீங்க HDFC Bank 1.5 7.7 0.54%, ஆக்சிஸ் பேங்க், பேங்க். ஸோ எல்லாமே இன்னைக்கு வந்து பெரிய அதாவது நியூட்ரலாம் மார்க்கெட் இருந்தது. பெருசா இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து அடிச்சு நகர்த்தி கீழே போய் மாதம் போடுறா 10% 20% கீழேயும் போல, அடிச்சு நகர்த்தி மேலே போய் 10% 40% மேலேயும் போல. அப்ப என்ன போகாது. சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்றேன். உடனே வந்து 40% மார்க்கெட் போகும் சொல்லக்கூடாது. ஸோ மித்தபடி பெருசா ஒன்றும் மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லை. ஸோ ஏன்னா நாளைக்கு தான் ஃப்ரெஷ்ஷான ஒரு கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகிறனால, ஸோ நாளைக்கு தான் நமக்கு தெரியும் நாளைக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுது, என்ன ஆக போகுது. ஸோ நாளைக்கு ட்ரேட்ஸ் எப்படி இருக்கும்போது நாளைக்கு தெரியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் இந்தியன் ஸ்டாக் அனலிஸ்ட். மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Yeah.